எல்லோருக்கும் ஹாய். மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ், பாப்புலர் இந்தியன் மியூசிக் டைரக்டர். ஆனால் எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாமல் மோஸ்ட் அண்டர்ரேட்டடாகவே இருக்காரு இன்னைக்கு வர சாம் சிஎஸ். சாம் சிஎஸை கம்போசர்னு மட்டும் சொல்ல முடியாது, ப்ரொடியூசர், லிரிசிஸ்ட், சிங்கர்னு சொல்லிட்டே போகலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணி தரமான பிஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ் தூத்துருக்காரு. பட் அண்டர்ரேட்டடாக இருக்காரு இன்னைக்கு வர. தமிழ் சினிமாவில் 2010 ஓரிரவு படத்தின் மூலமாக மியூசிக் டைரக்டராக என்ட்ரி கொடுத்த சாம் சிஎஸ், அம்புலி, கடலை மாதிரியான சின்ன சின்ன பட்ஜெட் படங்களுக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் சாம் சிஎஸ். அவர் நல்லா தெரிய ஆரம்பித்ததே விஜய் சேதுபதி, மாதவன் நடித்த விக்ரமேதா படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பிஜிஎம்மை போட்டு இதமான சாங்ஸும் கொடுத்துருப்பாரு. அப்புறம் விஜய் சேதுபதியோட புரியாத புதிர் படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு சாம் சிஎஸ். கேணி படத்தில் பிஜிஎம், தியா, இரவுக்கு 1000 கண்கள், மிஸ்டர் சந்திரமௌலி, கடிகார மனிதர்கள், லக்ஷ்மி, வஞ்சகர்களோ மாதிரியான படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். அப்புறம் இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும், K13, 100, அயோக்கியா, தேவி 2 மாதிரியான படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு. அப்புறம் லோகேஷ் கனகராஜோட கைதி படத்துக்கு தரமான பிஜிஎம் இறக்கியிருப்பாரு. பிஜிஎம்கே படத்தை 100 தடவை பார்க்கலாம். அப்புறம் கசடதபர, எனிமி, சபாபதி, ராஜவம்சம், சித்திரை செவ்வானம், கார்பன், சாணிக்காயுதம், எண்ணித்துணிய மாதிரியான படங்களுக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் சாம் சிஎஸ். அப்புறம் ரன் பேபி ரன், அகிலன், கொன்றால் பாவம், கோஷ்டி, ருத்ரன், திருவின் குரல், தமிழ் குடிமகன், ஃபீனிக்ஸ், பார்க்கிங், சைரன், டிமாண்டிக் காலனி 2, பிளாக் மாதிரியான படத்துக்கும் புஷ்பா 2 படத்தில் பிஜிஎம்மை போட்டு கலக்கியிருப்பார், மிரட்டியிருப்பார். மெட்ராஸ்காரன், வணங்கான்ல பிஜிஎம்மை தரமாக போட்டு கலக்கியிருப்பார் சாம் சிஎஸ். எக்கச்சக்கமான படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பிஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காரு. பட் இன்னைக்கு வர மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டராகவே இருக்கார். பர்டிகுலராக சொல்லணும்னா கைதி, விக்ரமேதா, புரியாத புதிர், அடங்கமறு, புஷ்பா 2, டிமாண்டிக் காலனி 2 மாதிரியான படங்களுக்கு தரமான மியூசிக்ஸ் போட்டிருப்பார். பட் என்னதான் எவ்வளவோ பெஸ்ட்டை கொடுத்தாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை இவருக்கு. இதை பார்த்தா இவ்வளோ படங்களுக்கு சாம் சிஎஸ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னதான் பாப்புலரான மியூசிக் டைரக்டர்ஸ் மேலே மட்டும் நம்ம கண்ணு போகாமல் இந்த மாதிரி திறமையுள்ள மியூசிக் டைரக்டர்ஸை சப்போர்ட்டை கொடுத்து அவங்களுக்கும் சரியான அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சாம் சிஎஸ் மியூசிக் பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye.